எல்லாருக்கும் நீங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் தாங்க பார்க்க போறோம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஆனா நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்காதுங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இடம் வாங்குவாங்க, ஆனா வந்து வீடு கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சு பாதிலேயே வந்து பாத்தீங்கன்னா நின்றோம். அது காரணம் என்னன்னா அவங்க கையில போதுமான அளவுக்கு பட்ஜெட் வந்து இருக்காதுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்ல ஒரு நல்ல சூப்பரான இடத்தோடைய வீடை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல யார் கையில எல்லாம் ஒரு கம்மியான பட்ஜெட் இருக்கோ அவங்களுக்கு இடத்தோட வீடியும் வந்து கட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுதுங்க. சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூடாஞ்சேரி டு நெல்லிக்குப்பம் ரோட்ல இருக்க மேல் கல்லவாயில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒத்திவாக்கம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் தாங்க வந்திருக்கோம். இந்த டவுன்ஷிப்போட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா கிராண்ட் டவுன் அப்படின்ற ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்ங்க. ஆன் ரோட்ல இருந்து சைட் வந்து எக்ஸாக்டா ஒரு 800 மீட்டர்ஸ்ல லொகேட் இருக்குங்க. நம்ம கூடாஞ்சேரி டு கண்டியை கனெக்ட் பண்ற ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன் ரோடுங்க. இப்போ இந்த விஜயா கிராண்ட் டவுனை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா VSBN குரூப்ஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா VSBN குரூப்ஸ்க்கு வீடியோ பண்ணிருப்போம். நெல்லிக்குப்பம் ரோட்ல விஜயா கிரீன் சிட்டி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. அவங்க phase 1, phase 2, phase 3, phase 4 அப்படின்ற நிறைய phase வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாண்டி வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த விஜயா கிராண்ட் டவுன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வந்து உருவாக்குறதுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கம்மி பட்ஜெட்ல எல்லாருக்குமே வந்து வீடு சொந்த வீடுன்றது வந்து நினைவாகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த விஜயா கிராண்ட் டவுன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 50 ஏக்கர் கொண்ட ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப்ங்க. இவங்க கிட்ட நீங்க லேண்டா பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க. இவங்க உங்களுக்கு வீடா கட்டி கொடுக்குறாங்க. இவங்களுடைய கான்செப்டே என்னன்னா கம்மி பட்ஜெட்ல யாராச்சும் வந்து வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால இவங்க லேண்டா கொடுக்காம வீடா மட்டும் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட 1 BHK, 2 BHK, 3 BHK அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 1 BHK வந்து 19 lakhsக்கும் 2 BHK வந்து 25 lakhsக்கும் 3 BHK வந்து 32 lakhsக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸ்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் வில்லாவும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்த 50 ஏக்கருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் வந்து வந்துருங்க. இப்போ இவங்க வந்து இந்த மாதிரியான வீடுகள்லாம் கட்டி கொடுக்குறாங்க. இவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எத்தனை நாள்ல இவங்க வந்து கட்டி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோட்ல பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு என்னென்ன மாதிரியான வீடுகள்லாம் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேங்க் லோன் பேஸ் பண்ணி போறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இவங்க பேங்க் லோன் பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இவங்களுடைய விஜயா கிரீன் சிட்டிக்கு போயிட்டு அங்க எப்படி டவுன்ஷிப் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயா கிரீன் சிட்டில தாங்க இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா விஜயா கிராண்ட் டவுன் தான் பார்த்திருப்பீங்க. இந்த விஜயா கிரீன் சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் ரோட்ல தான் இருக்கு. இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 ஏக்கர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் இவங்க உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்க வந்து பாக்குறீங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வீடுகள் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்ல வீடுகள் எல்லாமே இருக்கு. நிறைய பெரிய வீடுகளும் இருக்கு. 1 BHK, 2 BHK அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் சைஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வீடுகளும் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஃபுல்லா வீடுகள் தாங்க இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க வீடுகள் கம்மியா இருந்துச்சு. இப்போ நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. இல்லாம இந்த சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீடு வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குங்க. உங்களுக்கு இவங்க நீங்க என்ன சைஸ்ல கேட்குறீங்களோ அந்த சைஸ்ல இவங்க வீடு வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பின்னாடி பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்த வில்லாஸ் தாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இவங்க வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் கொடுக்கறது கிடையாது, வீடோட தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இங்க சொல்லியிருப்பேன் 1 BHK வந்து ஒரு 19 லட்ச ரூபா வருது, 2 BHK வந்து 25 lakhs வருது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேதியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில 19 லட்சம் 20 லட்சத்துல வந்து இடம் மட்டும் தாங்க நீங்க வந்து வாங்க முடியும், வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. சரி, எனக்கு இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து இவங்க இடத்துல நான் வந்து கட்டிக்கணும் அப்படின்னா எத்தனை நாளுக்குள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 to 6 months இருந்தா போதுங்க. உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுடைய சாவியை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு 90% லோனுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க இந்த விஜயா கிரீன் சிட்டில ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா சரி, என் கையில வந்து எவ்வளவு காசு இருக்கணும், லோன்லாம் என்ன ப்ராசஸ், எத்தனை நாளுக்குள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடை கட்டி கொடுப்பாங்க அப்படின்ற தாட்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதுக்கான பதில் நான் ஒன்னொன்னா சொல்றேன் உங்களுக்கு. உங்க கையில வெறும் ஒரு 3 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷனோட வந்து பாத்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. லோன் வந்து பாத்தீங்கன்னா 90% லோன் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்க கையில 3 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. பேலன்ஸ் வந்து நீங்க EMI போட்டுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த வீடை வந்து நீங்க வந்து இது பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு தேதியில கூடுவாஞ்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சொந்த இடம் வாங்கணும் அப்படின்னாவே உங்களுக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபாயில இருந்து 25 லட்ச ரூபா வந்து குறைஞ்சபட்சம் உங்க கையில இருக்கணும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா
வெறும் ஒரு 25 லட்சத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 BHK ஹவுஸே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 BHK வீடு எப்படி இருக்கும், 2 BHK வீடு எப்படி இருக்கும், 3 BHK வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஸோ நம்ம 2 BHK மாடல் ஹவுஸும் உள்ள போய் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல வந்து இன்னெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ நீங்க பின்னாடி பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா 1 BHK ஹவுஸ்ங்க. நான் வந்து 19 lakhs சொல்லியிருப்பேன். 19 lakhsக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு சூப்பரான வீடை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கட்டி கொடுக்குறாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி நீங்க கூடுவாஞ்சேரி சர்க்கிள்ல நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு சைஸ் நீங்க லேண்ட் வாங்கணும் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில 25 லட்ச ரூபா இருக்கணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா 19 லட்ச ரூபாய்க்கு இடத்தோட வீடு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டிசைன்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்குங்க. எலிவேஷன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பெயிண்டிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. நீங்க ஒன்ஸ் அட்வான்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா டிசைன் எல்லாமே வந்து இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த மாதிரி வீடு வரும் அப்படின்ற மொத்த டீடைல்ஸுமே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 BHK ஹவுஸ் தாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயா கிரீன் சிட்டில ஒரு 2 BHK ஹவுஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. கஸ்டமர் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. ஒரு சின்ன சின்ன ஒர்க் தான் இருக்கு. அந்த ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 BHK ஹவுஸ் வந்து எந்த அளவுக்கு இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வீட்டுக்குள்ள போலாம் வாங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 2 BHK ஹவுஸ்லயே ஒரு நல்ல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க கார் பார்க் பண்ற மாதிரி எந்த அளவுக்கு பெரிய காரா இருந்தாலும் சரிங்க, நீங்க தாராளமா பார்க் பண்ணிக்கலாம். ஹால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸ்ல உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 BHK ஹவுஸ்மே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க இன்டீரியர் எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா இன்டீரியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூமும் வந்து பார்க்கும்போது தெரியும் எல்லாமே நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த பட்ஜெட்ல அதாவது 25 லட்ச ரூபாய்க்கு இந்த அளவுக்கு ஒரு வீடை வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடுவாஞ்சி சர்க்கிள்ல நீங்க வந்து பாக்குறது ரொம்பவே கஷ்டங்க. உங்களுக்கு 2வது பெட்ரூம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிச்சனுமே நல்ல ஒரு பெரிய கிச்சனை வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எடுக்கல. ஏன்னா இன்னும் ஒரு சில ஒர்க்குகள் இருக்கிறதுனால ஒரு காமன் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. அதாவது 25 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு 2 பெட்ரூமு, ஒரு அட்டாச் பாத்ரூமு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிச்சனு, ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 BHK ஹவுஸோடைய ஒரு மாடல் ஹவுஸுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 நாள்ல இதோடைய ஒர்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 4ல இருந்து 5 மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வீடை உங்க கையில கட்டி முடிச்சு சாவியை கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க பின்னாடி பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்த 3 BHK ஹவுஸ்ங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சைஸஸ் வந்து எனக்கு பெருசா வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கட்டிக்கலாம். இப்போ இந்த வீடு பார்க்கும்போதே தெரியும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் செட்டப்ல முன்னாடி பார்க்கிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய அகலமான சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் விஷயம் கஸ்டமைஸ் வேணுமோ நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் இவங்க எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து பண்ணி கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வாட்டர் டேங்க்ல இருந்து போர்ல இருந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ல இருந்து எல்லாமே இவங்க ஃபினிஷ் பண்ணி உங்க கையில சாவியை ஒப்படைச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு 1 BHK வீடு வந்து எந்த சைஸ்ல இருக்கும், 2 BHK வீடு எந்த சைஸ்ல இருக்கும், 3 BHK வீடு எந்த சைஸ்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸும் பண்ணிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து ஒரு 1 கிரவுண்ட்ல வேணும் இல்ல 3/4 கிரவுண்ட்ல வேணும் அப்படின்னு சொல்லியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல வந்து உங்க சொந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் 1 BHK வந்து 19 லட்சம், 2 BHK வந்து 25 லட்சம், 3 BHK வந்து 32 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூடுவாஞ்சேரியில ஒரு இடம் வாங்குறதே கஷ்டம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பட்ஜெட்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சரி, நான் வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும், என்னால வந்து சொந்த வீடு வாங்க முடியுமா இல்ல கட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குங்க. உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப்ல ஒரு ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்ல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் வந்துருச்சுங்க. உங்களுக்கு 19 லட்ச ரூபால ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரியல லட்சக்கணக்கில் கொடுத்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிடையாது. இப்போ இந்த வீடு எடுத்துங்க, இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்ங்க. உங்களுக்கு ஒரு கார் பார்க்கிங் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இடத்தோட வந்து பாத்தீங்கன்னா வீடு இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இடம் கொடுக்குற ரேட்ல இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுமே கொடுக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம 90% உங்களுக்கு வந்து பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க. உங்க கையில முன்பணமா 3 லட்ச ரூபா இருந்தா போதுங்க. இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரேன் நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நெகோஷியபிளும் இவங்க வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கையில 3 லட்ச ரூபா இருந்தா போதும். நீங்க விஜயா கிரீன் சிட்டிலையும் சரி, நீங்க வந்து விஜயா கிராண்ட் டவுன்லயும் சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடை வந்து நீங்க தாராளமா கட்டிக்கலாங்க. உங்க கையில ஒரு 19 லட்ச ரூபா இல்ல 25 லட்ச ரூபா இல்ல 32 லட்ச ரூபா இருந்தா நீங்களும் கூடுவாஞ்சேரியில ஒரு சொந்த வீடை வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.